கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பேர் ரெசிதா. இப்போ ஞானஸ்தான பேர் பாலின் அப்படி மாற்றி வச்சுருக்கு. என் பேர் ரெசிதான்னு நான் பிறந்து வந்ததுன்னா இன்றைக்கி ஆண்டவர் என்னை பேரை மாற்றி இன்றைக்கி அவருக்குள்ளே என்னை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். முஸ்லீமாக பிறந்து அந்த குரானை படித்து எத்தனையோ விதத்தில் வளர்ந்தாலும் அங்கே கிடைக்காத ஒரு சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவர் எனக்கு எல்லா வகையிலையும் நம்ம பைபிள் என்றைக்கு தொட்டமோ அன்னையிலேருந்து ஒரு விடுதலையும் சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்து இந்த இடத்துல 30 வருடம் எங்களை ஒரு நாளும் விட்டு விலகாமல் கை கொடுத்துருக்கிறதுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஒரு இஸ்லாம் குடும்பத்துலேருந்து பிறந்து எங்கள் ஃபேமிலியில் 8 பேர். அம்மா 8 பேர், 4 ஆண்கள் 4 பெண்கள். நான் 8 பேர் நாங்கள் பிறந்திருக்கிறோம். அந்த 8 பேர்த்தில் ஆண்டவர் என்னைய தொட்டு என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வருகிறார். 8 பேர்த்துலேயே ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார். உண்மையுள்ளவருக்காக நன்றி செலுத்துகிறேன். என்ன மூலியமானா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக்காக இருந்தது. அந்த ஸ்ட்ரோக்காக இருக்கும்போது நான் சின்னதாக இருப்பேன். எனக்கு அந்த எந்த வகையில் அவரை கவனிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தேன். அப்போ நான் ஆண்டவரை கேள்விப்பட்டு இப்போ கூட்டங்கள் எல்லாம் நடக்கும். அந்த கூட்டங்களில் போனால் எங்கள் அப்பாவுக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அந்த டிவிலெலாம் நான் மெசேஜ் கேட்பேன். அப்போவே எனக்கு மெசேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு அந்த ஈடுபாடு இல்லை. இஸ்லாத்தில் அவ்வளோ வராது எனக்கு மனசு. ஆனால் கிறிஸ்தவத்தில் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஏன்னா எங்களை கடினமான ஒரு வாழ்க்கை முஸ்லீமில். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரிக்டாகவே வளர்த்திட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அப்போ எனக்கு இந்த எல்லா சர்ச்சுக்கு போகிறது வர்றதுங்க ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஆண்டவர் பாட்டு எப்போவுமே இந்த பெக்மான்ஸ் பாட்டு அந்த மாதிரி தான் நான் கேட்பேன். எப்போவுமே பாட்டு எங்கள் வீட்டில் தெரியாமல் கேசட் போட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அது மேலே ரொம்ப பிரியம். அதுக்கப்புறம் ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியப்பட ஆரம்பித்தேன். அப்போ சரி எனக்கு அப்பா முடியாமல் இருக்கார். அம்மா இறந்துட்டாங்க 10 வயசுலேயே. அதுக்கப்புறம் அண்ணா அண்ணி அந்த ஃபேமிலி அவங்களுக்குள்ளே தான் நான் இருந்தேன். அப்போ எனக்குன்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எதுவுமே இல்லை. அப்போது சின்ன வயசுலேயே 10 வயசில் அம்மா இறந்துச்சு. அதுலேருந்து பார்த்துட்டா எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைங்கிற ஒரு பெரிய குறை. அந்த குறையிலேருந்து அப்படியே வளர்ந்து வர எங்கள் அப்பாவுக்கும் முடியாமல் போய் அதையும் சூழ்நிலையும் நான் தான் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் என்னைய தொட்டாருன்னு சொன்னால் எனக்கு இடைப்பட்டார் என்னோட கூட. அப்போ எப்போவுமே பாட்டு கேட்டுட்டு அப்படியே நான் அதுக்குள்ளேயே ஈடாக இருக்கும்போது தான் ஒரு நாள் வரும்போது எங்கள் அப்பாவுக்கு முடியாமல் படுத்திருக்கும்போது எனக்கு வீட்டில் ஒரு அன்பு இல்லை. யாரோட ஒரு அன்பும் கிடையாது. அப்போ அந்த அன்பு இல்லாத போது அது தனிமையில் வாழ்கிற மாதிரியே இருக்கும். அப்போ தான் சரி நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை. விட்டுட்டு போய் ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவர் ஏற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு சூசைட் பண்ணலாங்கிற சூழ்நிலை கூட வந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கும் மருந்து கொடுத்து நானும் மருந்து குடித்து சாகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு எனக்கு. அந்த வந்த சிச்சுவேஷன் ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சு தெரியல. சரி அப்புறம் என் கணவர் இருந்துட்டு என்னை சரி நான் எப்படி தெரியாதனா ஆண்டவர் சித்தமா என்ன எல்லாம் தெரியாது. அந்த சூழ்நிலையில் சாக வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்னு என்னோட நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணி அப்படியே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதுலேருந்து நான் மேரேஜ் ஆனதுலேருந்து ஆண்டவர் ஏற்றுட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த கூட்டத்திலலாம் கலந்து அவர் வரும்போது நல்லா நடந்து வருவாருன்னு பயங்கர விசுவாசத்தில் இருந்தேன். விசுவாசத்தை தான் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் வீட்டில் வெளியவே விட மாட்டாங்க. ஆனாலும் கூட கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாவுக்கு நல்லாகி வரணுங்கிற ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. நல்ல ப்ரேயர் பண்ணி நானும் அப்படியே அழுது. எல்லோரும் ஜெபம் பண்ண தெரியாது, என்னன்னே தெரியாது, பைபிள்னால் என்னன்னு தெரியாது, ஜெபம்னா என்ன தெரியாது. ஆனாலும் அங்கே சொல்கிறத வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவை நல்லாகி வருவாருங்கிற ஒரு மன சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்தேன். வரும்போது அப்புறம் அவருக்கு ரெடி ஆகலை. ஆனால் ரெடி ஆகிருக்கு, கொஞ்சம் நெஞ்சம் ரெடி ஆகிருக்கு. அது நமக்கு சரியாக தெரியல. அப்படியே அதுக்கப்புறம் தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். சரி நமக்கு இருக்கணுங்கிற பிடிக்கல. அதுக்கப்புறம் சரி அப்புறம் தான் ஆண்டவர் அதை என்னை இந்த வழியில் நடத்தினார்.
அப்புறம் நாங்கள் எங்களோட மேரேஜ் ஒரு பெரிய இதாக நடந்துச்சு. அது அதுக்கப்புறம் நாங்கள் தனிமையாக ஒரு 10-18 வருஷங்கள் நாங்கள் தனியாக ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் சபையை ஒரு நாள் கூட சபைக்கு போகாமல் இருந்ததில்லை. சபையோடு கூட தான் இருந்தோம். எல்லா வகையிலையுமே ஆண்டவர் தான் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடத்துனது ஆண்டவர். அப்போ அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துட்டா எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள். அப்புறம் 2 பொண்ணுக்கு பிறந்துச்சு. அந்த 2 பொண்ணுகளை வளர்த்தக்கூடிய எல்லாத்துக்கும் அப்புறம் சபைக்கு அதுலேருந்து சபைகளுக்கு போய் நல்ல சர்ச்சில் இன்வால்வ் ஆகி ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் எங்களோட கூட இருந்து எல்லா காரியங்கள்லேயும் ஆண்டவர் இல்லாத காரியம் இல்லை எங்கள் வாழ்க்கையிலேயே. அப்போ ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும்போது ஆண்டவரோட கிருபை மாத்திரம்தான் எங்களை தாங்கி நடத்துச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கலைன்னா நான் இந்த ஜீவனோட கூட இல்லை. அந்த சூழ்நிலையில் அந்த ஜீவனை விடணும்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எங்களை ஏற்று இது வரைக்கும் நடத்தி வந்திருக்காரு. இன்றைக்கு வரைக்கும். இன்றைக்கி 32 வருடங்கள் ஆண்டவர் ஏற்று 32 வருடங்களும் நிறைய ஃபாஸ்டர்ஸு, நிறைய ஊழியக்காரு அவ்வளோ ஒரு ஐக்கியமாக எங்களை வச்சுருந்து இது வரைக்கும் நடத்திட்டுருக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி வச்சோம். ஆண்டவர் எல்லா வகையிலையும் நல்ல நேர்த்தியாக நடத்தி கொடுத்தாரு. அப்போ இன்றைக்கி இன்னொரு சின்ன பொண்ணு எனக்கு படிச்சிட்ருக்கிறாள். அவளுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல காரியங்களை வாய்க்கு செய்வார்னு எல்லா விசுவாசத்தோடு இது வரைக்கும் சுகம் வேலை, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகளெல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் கிருபை மாத்திரம் எங்களை தாங்கி இன்னைக்கு வரைக்கும் நடத்தி வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் ஆண்டவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இது வரைக்கும் என்னை நடத்தி வந்திருக்கார். ஒருபோது கைவிட்டதில்லை, ஒருபோது எங்களை விட்டு விலகுனதில்லை. எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ மனுஷர்கள், கூட பிறந்தவர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் என்னைக்கு ஆண்டவர் நேசித்து வந்தோமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாக எல்லா விஷயத்துலையும் நடத்தி வர்றாரு. அந்த ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இது வரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் எங்களோடு இருப்பார் என்று, எங்களோட முடிவு பரியந்தமும் அவர் எங்களோடு கூட இருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்துச்சு, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, எத்தனையோ ஜனங்களை எங்கள் கூட பிறந்த எல்லோரும் எங்களை ஒதுக்கி வச்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் ஒதுக்கி வச்ச அத்தனை பேரையும் எங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வச்சு இன்றைக்கி அத்தனை பேரும் எங்களை தேடி வந்து எங்களோடு கூட எல்லா விஷயத்துலையும் எல்லா காரியங்களிலையும் எங்களுக்கு கலந்துக்க நாங்கள் முன் இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆண்டவர் ஒருபோது விட்டு விலகாதவர், தள்ளி வைக்க மாட்டார். ஆகாதென்று தள்ளுகிற தலைக்கு கல்லாக வைக்கிற தேவன் தான். எல்லாரையும் விட்டு யார் நம்மளை ஒதுக்கி வச்சாலும் அவங்களை அழைச்சி கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்க்குவாருங்கிறது அந்த விசுவாசம் என்னை இன்னும் பெரிதாக ஆண்டவருக்குள்ளே வளர கிருபை செஞ்சுருக்கு. இன்னும் இருக்கிற காலம் வரைக்கும் ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு விசுவாசத்தில் என்னை மாதிரி எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ஆண்டவரை தேடும்போது அவர் கொடுக்குற விடுதலையும் சுகமும் பலமும் எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.